முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நேத்து ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஆட்சியில பங்கு தர முடியாது, அதிகாரத்திலையும் பங்கு தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதா? இல்ல நீங்க அங்கதான் இருப்பீங்களா? இல்ல வெளியில வந்துருவீங்களா? வெளில வரணும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஒரு கேட்குற கேள்வியை பார்த்தாலே அப்படி தானே இருக்குது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற முறையில் நாங்களே ஆளுவோம், நாங்களே அமைச்சராக இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய உரிமை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்தல் முடிவுக்கு பிறகு அது என்ன சூழ்நிலை அமையும் என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். 2031 விடுதலை சிறுத்தை, நான் தான் இப்போயே சொல்கிறேன்ல, உறுதியாக இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குறத நாங்களே பகிர்ந்து அளிப்போம். நீங்கள் உடைச்சிட்டு வெளியில் வருவீங்களான்னு கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதில் சொல்கிறேன். அவங்க கொடுக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக கூட்டணியை விட்டு நம்ம வெளியில் போவோம்னா எங்கே போக முடியும்? எங்கள் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிவிட்டால் திமுக ஆட்சி அதிகாரத்தை இழக்கும். அண்ணன் நக்கீரன் பிரகாஷ் சொன்னார், அதே மாதிரி அண்ணன் தமிழா பாண்டியன் சொன்னார், மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் மணி சொல்லியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிவிட்டால் அவர்கள் படுகுழியில் போய் விழுந்து விடுவார்கள். அறிவு சார்ந்து ஒரு வாழும் புத்தராக, வாழும் அம்பேத்கரை செயல்படுவதுதான் எங்கள் தலைவர். அப்போ எங்கள் தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன் வலிமை மாற்றான் வலிமை மதிப்பிட வேண்டும், சதிகளை தகர்த்திட கமுக்கமாய் திட்டமிடல் வேண்டும் அப்படின்றது எங்கள் தலைவருடைய கொள்கை கோட்பாடு. சமீபத்தில் செல்வ பிறந்தகை வந்து ஒரு பைட்டை கொடுத்துருக்காரு. என்னன்னா, பாமகவும் விசிகாவும் பேசுனா சமரசம் ஆகலாமே. அப்போ அவர் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இவர் உடனே 2 பேரும் உட்காந்து பேசினா சரியாங்க அப்படின்னா, இந்த பாமக காரங்க தான், இந்த ராமதாஸ் தான் ஒரு காலத்தில் என்ன பண்ணார், தலித்து அல்லாதோர் கூட்டமைப்பை உருவாக்கினார். எங்களுக்கு வகுப்பெடுக்கிற அளவுக்கு யார் இங்கே வாத்தியார் இல்லை. வாத்தியாருக்கெல்லாம் வாத்தியார் தான் எழுச்சி தமிழர். எப்படி வாத்திய மாஸ்டர். வணக்கம். இன்று நம்மளோட சிறப்பு நேர்காணல்ல வந்து விசிகாவோட இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நேத்து ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஆட்சியில பங்கு தர முடியாது, அதிகாரத்திலையும் பங்கு தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த கூட்டணியில தான் இருக்கீங்க. அப்போ உங்க சார்பிலையுமே முன்னாடி ஒரு வாட்டி நீங்க கேட்டிருந்தீங்க, பேசியிருந்தீங்க அதை பத்தி. அப்போ உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதா? இல்ல நீங்க அங்கதான் இருப்பீங்களா? இல்ல வெளியில வந்துருவீங்களா? வெளில வரணும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஒரு கேட்குற கேள்வியை பார்த்தாலே அப்படி தானே இருக்குது. அப்படி இல்லைல்ல, போருங்க, உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு வரேன். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது எங்கள் தலைவர் 90 சொல்லப்பட்ட ஒரு முழக்கம். அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அதை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். எல்லாருக்கும் அது எங்க கோட்பாடு, சரிங்களா? ஆனால் 2031 நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம். ஆனால் அவங்க கொடுக்கல, நீங்கள் அவங்களத்தான் கேட்கணும், சரிங்களா? ஒருத்தர் பசிக்குது அப்படின்னா, ஏன்டா அவனுக்கு பசிக்குதுன்னு கேட்க முடியாது. பசிக்கிறவனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஆளு சாப்பாடு போடாம ஒருத்தர் இருக்கிறானா நிச்சயமாக கூட்டணியில் இருக்கிற நாங்கள் இப்ப கேட்க மாட்டோம். ஏன் கேட்க மாட்டோம்னா, இப்ப இருக்கிற பொசிஷன் என்ன பொசிஷன்னா, அவங்க யாரும் கொடுக்குற மாதிரி இல்லை. யாரு? திமுக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துக்கு கொடுக்க மாட்டான். எல்லா அதிகாரத்தையும் நாங்கள் தான் வச்சிருப்போம். அந்த தோணில் அவர் சொல்கிறாரு, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற முறையில் நாங்களே ஆளுவோம், நாங்களே அமைச்சராக இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய உரிமை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்தல் முடிவுக்கு பிறகு அது என்ன சூழ்நிலை அமையும் என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். ஆனால் 2031 விடுதலை சிறுத்தை, நான் தான் இப்போயே சொல்கிறேன்ல, உறுதியாக இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குறத நாங்களே பகிர்ந்து அளிப்போம். நீங்க கவலைப்பட தேவை. இதுக்கு 31 முடிய வெயிட் பண்ணணுமான்னு தான் நான் கேக்குறேன். ஏன் 26லயே கேட்க வேண்டியதானே? இப்ப நீங்க காலேஜ் எப்ப முடிச்சீங்க? நான் 20ல முடிச்சேன். 20ல முடிச்சீங்க. உங்களை 19ல கொண்டாந்து ஒரு இன்டர்வியூ கொடுமா அப்படின்னு எடுக்க முடியுமா? முடிஞ்சிருக்காது. அதுதான் யதார்த்தம். எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கிறது. ஒரு விதையை விதைக்கிறேன், அதுக்கு ஒரு காலம். விதைத்த விதை வளர்வதற்கு ஒரு காலம், வளர்ந்த பிறகு மரமாவதற்கு ஒரு காலம், மரமான பிறகு பூப்பதற்கு ஒரு காலம், அந்த பூக்கள் மலர்ந்து மலையாக மலர்வதற்கு ஒரு காலம், அந்த மலர் கழுத்துல சூடுவதற்கான ஒரு காலம். இப்ப மலர்ந்துருச்சு, பூவா மாறிடுச்சு,
அதாவது கழுத்தில் சூடுவதற்கான காலம் தான் 2031. ஆனா இது காலம் ரொம்ப போய்கிட்டே இருக்குதே. ரைட், உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது. ரைட்டுங்களா? ஒரு இளைஞரின் பக்கமாக இருந்து நீங்கள் ஒரு இளைஞராக தான் இருக்கிறீங்க, அந்த வருத்தத்தில் நீங்கள் கேட்குறீங்க. அதை உங்களை பாராட்டுகிறோம். அதிவிரைவில் அதற்கான வேலைகள் நாங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அது நடக்கும். ஆனால் இப்போ உங்கள் கருத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால், இதில் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது காங்கிரஸ் கட்சி கேட்குறாங்க. சரிங்களா? இதே காங்கிரஸ் கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் மத்திய ஆட்சியில் இருக்கும் பொழுது பல பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. பல பேரை வந்து பெரிய பெரிய வரலாறு படைக்கிறதுக்கான வேலைகளுக்கெல்லாம் உதவியாக இருந்தார்கள் இந்தியாவோட நல்ல ஒரு வளர்ச்சிக்காக. ஆனால் அந்த நன்மதிப்பில் கூட அவங்க கொடுக்கலாம் திமுக. ஆனால் கொடுக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அதற்காக உடைக்க முடியாது. நீங்கள் உடைச்சிட்டு வெளியில் வருவீங்களான்னு கேட்டீங்க பார்த்தீங்களா? அதுக்கு பதில் சொல்கிறேன். அவங்க கொடுக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக கூட்டணியை விட்டு நம்ம வெளியில் போவோம்னா எங்கே போக முடியும்? அப்போ நம்ம வெளியேறி விட்டாலே, காங்கிரஸை விடுங்க, அது எப்படி நமக்கு தேவையில்லை. காங்கிரஸ்கார அண்ணன் செல்வப்பிரந்துட்டு போய் கேளுங்க. எங்கள் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறி விட்டால் திமுக ஆட்சி அதிகாரத்தை இழக்கும். இது ஒரு சங்கத்தினுடைய கருத்து அல்ல. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற முக்கியமான பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள் யாரு? அண்ணன் பிரகாஷ். நமக்கு வேண்டியதை கொடுக்கலன்னா அவங்க எப்படி போனா நமக்கு என்ன சொல்லுங்க. அது உங்க பார்வையில சரியா இருக்கும். அதாவது உங்களுடைய ஒரு யதார்த்தமான ஒரு பார்வை, அதை நீங்க சொல்லுவீங்க. அதில் ஒன்றும் நான் உங்களை தவறாக சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் வந்து எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும், எதிரிகளையும் அரசியல்படுத்த வேண்டும் என்ற கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம். அந்த கொள்கை கோட்பாடோடு இயங்கும் பொழுது திமுக வெற்றி பெற்றால்தான் யாரு சங்கி பயிர்கள் உள்ள வரமாட்டாங்க. இப்போ நாங்கள் வெளியேறி போய்விட்டால், நீ தடுத்து விட்டு சொல்ல வர்றத அண்ணன் நக்கீரன் பிரகாஷ் சொன்னார், அதே மாதிரி அண்ணன் தமிழா பாண்டியன் சொன்னார், மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் மணி சொல்லியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிவிட்டால் அவர்கள் அதாவது படுகுழியில் போய் விழுந்து விடுவார்கள், தோல்வியை தள்ளி விடுவார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது என் கருத்து கூட இல்லை, அவங்களோட நடுநிலையாளர்களுடைய கருத்து. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு செய்ய வேண்டியது யாரு? திமுக அடம்பிடிக்கிறது. நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவரே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க தான் விவரம் இல்லாமல், அவர்கள்தான் அந்த இன்னமும் சொல்லப்போனால் அறிவு சார்ந்து சொல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளும் அதே மாதிரி இயங்க முடியாது. இப்படி பண்ணிட்டா வெளியே வாடா அப்படின்னு வெளியில் போனோம்னா அவங்க தோற்று போயிடுவாங்க. நாங்கள் வெற்றி பெற்ற 4, 6 ஆகும், 6, 10 கூட ஆகலாம், 10, 12 கூட ஆகலாம். எங்களுக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போகிறது இல்லை. எங்கள் மக்களுக்கான பிரச்சனைலாம் உடனே தீர்ந்துருமா? நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் பொழுதுதான் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அப்போ இதுதான் அறிவுபூர்வமான ஒரு ஏன்னா நிகழ்காலத்தில் அறிவு சார்ந்து ஒரு வாழும் புத்தராக, வாழும் அம்பேத்கரை செயல்படுவதுதான் எங்கள் தலைவர். அப்போ எங்கள் தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பயலுக்கு கொடுக்க மாட்டாங்க இப்போதைக்கு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த 2026 தேர்தலை கடந்த பிறகு நம்ம அதற்கான செயல் திட்டங்களை அடுத்து உருவாக்குவோம். ஏன்னா இப்போ எங்கள் தலைவருக்கு இப்போ 65 வயசு நெருங்கி கொண்டு இருக்கிறது. அடுத்த எலெக்ஷன் வரும்போது 70 வயதாக ஆகிவிடும். தமிழ்நாட்டில் வந்து 70 வயசுதே ஒரு முதல்வருக்கான ஒரு நல்ல ஒரு பருவம். சரிங்களா? ஆனால் அவர் ஜெயலலிதா அம்மா 50 வந்துருச்சு, 50 வயசுலேயே. கலைஞர் 50 வயசுல வந்துட்டாரு. ஆனால் எங்களை வந்து இன்னும் சொல்லக்கூட மாட்டாங்க, 70 வயசுல வரணும் அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல அடுத்த முதல்வர்னு. வெளியில வர்றதுக்கு இப்படி யோசிக்கிறீங்களே, அப்புறம் நல்ல விவரமா தான் பேசுறீங்க. அதாவது வெளியில போய் நம்ம வந்து நடு ரோட்டில் நிற்கிறத விட, சரிங்களா, அதாவது தன் வலிமை மாற்றான் வலிமை மதிப்பிட வேண்டும், சதிகளை தகர்த்திட கமுக்கமாய் திட்டமிடல் வேண்டும் அப்படின்றது எங்கள் தலைவருடைய கொள்கை கோட்பாடு. சரிங்களா? அமைப்பாய் தினம் புத்தகம் படிங்க. உங்களை மாதிரி நெறியாளர்லாம் புக்குகளை படிக்கணும். அமைப்பாய் தினம் புத்தகம், எங்கள் தலைவர் புத்தகம் படிங்க. உத்திகளும் திட்டங்களும் உருவாகும் செயற்களத்தில் வெற்றி உடன்கிட்டும் கையாளும் உரிய செயல் தந்திரத்தில். அதனால் இப்போ போய் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம வெளியேறிட்டோம்னா, அவங்க தோற்று போயிட்டாங்கன்னா ஏடிஎம்கே வந்துட்டா முடிஞ்சு போச்சு. பிஜேபி அடுத்து அவங்க தான் இன்னொரு உத்தரப்பிரதேசாக உருவாகி விடுவார்கள். பெண்கள் நீங்களாம் நடந்து தைரியமாக நீங்கள் ரோட்டில் எல்லாம் போக முடியாது, அவ்வளவு சிக்கல் குஜராத்தில். அது மாதிரி தமிழ்நாட்டில் வரக்கூடாது. தமிழ்நாட்டில் அங்கொன்று இங்கொன்றுமா சாதி புத்தி இருக்குது, ரைட்டாக? இங்கே மத புத்திலாம் இல்லை. அந்த சாதி புத்திகள் எல்லாமே ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். அவங்க விரும்பாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒன்றும் ஆட்சியில் பிடிக்கணும், எவன் வந்தான்னா வராட்டினா நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு கூட ஒரு மனநிலையில் இருக்கலாம். யதார்த்தமான மனநிலை தான். காசை கொடுத்தா ஓட்டை போட்டுருவாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் அது அல்ல ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது எல்லாரும் அதிகாரத்துக்கு வரணும், எல்லாரும் ஆட்சியை பிடிக்கணும். ஆட்சினா இப்போ நீ இருக்கிறீங்க, நீங்கள் வேறு ஓட்டு போட்டுருக்கிற பெண்மகள், நாளைக்கு நீங்கள் கூட ஒரு எம்எல்ஏ ஆகணும். உங்களுக்கு புரியுது? இதுவே எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கனவு. அப்போ அந்த கனவு வந்து சும்மா எடுத்தம் கவுத்தம் செய்ய முடியாது. ஏதோ அவங்க பண்ணுறாங்க அப்படின்றக்காக நம்ம செய்ய முடியாது. அதற்கெல்லாம் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தை நோக்கி எங்கள் தலைவர் படைகட்டி கொண்டிருக்கிறார். வெறும் அரசியல் இல்லை, படைகொட்டி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த படை வந்து அதிவிரைவில் வெற்றி பெறும்.
சமீபத்துல செல்வ பிறந்தகை வந்து ஒரு பைட்டை கொடுத்திருக்காரு. என்னன்னா, பாமகவும் விசிகாவும் பேசுனா சமரசம் ஆகலாமே, ஏன் சமரசம் ஆக மாட்டேங்கிறாங்க, அதனா ஏதாச்சும் ஒரு முடிவு கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு விசிகாவில இருந்து? அதை நான் வந்து எப்படி பார்க்கிறேன் என்றால், அவர் ஒரு முன்னாள் விசிகாக்காரர். அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து அவருக்கு ஒரு ரவுடி என்ற முத்திரை இருந்துச்சு ஆரம்பத்தில். அதான் யதார்த்தம், நம்ம தான் தெரியுமில்ல, நம்ம அண்ணன் தானே. அவர் வந்து விடுதலை சிறுத்தைக்கு வந்த பிறகு தான் அரசியலை பயின்று அரசியலை கற்று ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து செல்வமாக இருந்தவர் செல்வ பெருந்தையாக மாறி இவர் நேரம் எங்கே போகிறாரு, வெளியேறி காங்கிரஸுக்கு போகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு கட்சி போயிருந்தார், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இப்போ இல்லை, அவருடைய கட்சியில் கொஞ்சம் நாள் வேலை பார்த்தாரு, இருந்துட்டு அப்புறம் காங்கிரஸ் போய் சேர்ந்தார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் எப்படி இன்றைக்கி மாநில தலைவராக வந்திருக்கிறார். அவர் நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அவர் நேரடியாக நம்மளாம் ஃபோன் பண்ணியே வாழ்த்து தெரிவித்தோம், அது வேறு பிரச்சனை. அப்போ அவர் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இவர் உடனே 2 பேரும் உட்காந்து பேசினா சரியாகும் அப்படின்னா, இந்த பாமக காரங்க தான், இந்த ராமதாஸ் தான் ஒரு காலத்தில் என்ன பண்ணார், தலித்து அல்லாதோர் கூட்டமைப்பை உருவாக்கினார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீன்ஸ் மாட்டி, டிஷர்ட் மாட்டி, கூலிங் கிளாஸ் மாட்டி வந்தால் எங்கள் பெண்கள்லாம் காதலிச்சுட்டு போயிடுறாங்க, ஒரு நாடக காதல் நடக்கிறது என்று ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கை உருவாக்கினார். இன்னமும் சொல்லப்போனால் பல தலித்துகள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தினது மட்டுமல்லாமல் எங்கள் தலைவரை கொலை செய்வதற்கே திட்டமிட்டார். யாரும் நாங்கள் மறக்கலை, எங்களை யாரும் கொலை செய்ய முடியாது, நாங்கள் பார்த்துக்கிற முடியும், எங்கள் தலைவரை பாதுகாத்துக் கொள்வோம். ஆனால் தருமபுரியில் ஒன்றும் தெரியாத மக்களை அடித்து கொண்டாங்க, இளவரசனை கொலையே செய்தாங்க. யார்? எல்லாம் இந்த குரூப்பு தான். மரக்காணத்தில் பெரிய கலவரம் செஞ்சாங்க. அந்த காலத்தில் புரட்சி தலைவி எதுக்கு பட்டம் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் இந்த விஷயத்தை தூக்கி உள்ளே போட்டு சட்டமன்றத்திலே சொல்லிச்சு. நான் இருக்கேன் என்ன சொல்லு சட்டமன்றத்தில், இது ஒரு வன்முறை கட்சி பாமகன்னு. அப்பத்தான் எங்கள் தலைவர் சொல்கிறாரு, என்ன சொன்னாருன்னா, அதாவது பாமக பிஜேபியோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்ட்டார். ஏன் அப்படின்னு நாங்களாம் கேட்கும்போது அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. எங்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களையும் சொல்கிறாரு, வன்னிய தோழர்கள் உழைக்கும் வர்க்கம், பாட்டாளி வர்க்கம், அவங்கள பூரா சாதி வரி பிடித்தவனாக மாட்டிக்கொண்டிருக்கிறார். ஆகையால் வன்னிய தோழர்கள் அங்கேருந்து மீட்டெடுக்க வேண்டும். அவங்க இந்து மக்கள் அப்புறாணி மக்கள், அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, கோயிலுக்கு போவாங்க, சாயம் போடுவாங்க, ஒன்றும் பெரிய சிக்கல் பண்ண மாட்டாங்க. அவங்களையும் மதவெறியனாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த யார், பிஜேபி கும்பல். ஆக இந்துக்களை வந்து பிஜேபியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், வன்னிய தோழர்களை பாமகவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். ஆனால் எந்த காலத்திலுமே கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு. எங்கள் தலைவரையும் பேட்டியும் கொடுத்தாச்சு. உனக்கு என்னப்பா ஆச்சு தெரியாமல் கேட்குறேன், அதான் வார்த்தையை விட்டுருவேன். பாவம் நம்ம அண்ணன் நெருங்கியவர், இது உனக்கு தேவையில்லாத வேலையில், கம்முன்னு உன் வேலையை மட்டும் நீ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதில் வந்து 2 பேரும் உட்காந்து பேசினா சரியாக இருந்துச்சு. உட்காந்து பேசினா இந்த செத்தையும் பூரா பொழைச்சி வந்துடுவா. ஏன்னா அவங்க கொலை பண்ண இளவரசன் உயிர் வந்துருமா? அந்த இளவரசனுடைய மாமனார் தூக்குப்படி செத்தாரு, யார் தெரியுது அவங்களுக்கு? அவர் வந்துடுவாரா? வர வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ வந்து இவரோட எந்த காலத்துலையும் கூட்டணி இல்லை, சோழி முடிஞ்சு போச்சு. எங்கள் தலைவர் அப்பயே அது சாபம்னு சொல்ல முடியாதுங்க. எங்கள் தலைவர் அப்பயே சொன்னாருங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ நானும் மேடையிலே சொல்லியிருக்கிறாரு, நான் அரசியலை நேர்மையாக இருக்கிறேன், திருமணம் கூட செய்து கொள்ளாமல் நான் ஒரு சாபம் விடுறேன். சாபம் பழிக்குமா பழிக்கான்னு தெரியாது, ஆனால் ஒரு சாபம் விடுறேன், இனிமேல் எந்த காலத்திலையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், இவங்க வந்து அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி பாருங்க, அப்படி எனக்கு சண்டை, பெரிய சிக்கல். அதான் வந்து எங்கள் தலைவருக்கு வந்து அந்த ஒரு இயற்கையுடைய நண்பர்னு நாங்கள்லாம் சொல்லுவோம். அது நடந்து போச்சு பார்த்தீங்களா, கண்ணுக்கு முன்னாடி. அப்படிதாங்க பார்க்கணும். யோசிச்சு, அப்பா மகனுக்கு சண்டை வருமா? அவர் அவ்வளோ பெரிய ஆளுங்க ராமதாஸ். நீங்களாம் அப்போ வந்து சிறு பிள்ளையாக இருந்திருப்பேன். என்னம்மா சொன்னார், நான் வந்து கட்சிக்கு நான் மட்டும்தான் இருப்பேன், என் குடும்பத்திலேருந்து யாருமே கூட்டி வர மாட்டேன், அப்படி கூட்டிகிட்டு வந்து எங்கள் நடு ரோட்டில் வச்சு என்னை சவுக்கால் அடிங்க. அப்படிதான் எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க. ரைட்டு, ஓகே. ஆனால் எல்லாரும் சொன்னவங்களும் அப்புறம் கேள்வி கேட்போம், இவர் கேள்வி முடிப்போம். கரெக்டாக இது மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு கருத்து சொன்னார். யார்? இந்த ஐயா. அதாவது பார் உள்ளவரை, இந்த பாரில் அந்த பார் உள்ளவரை நான் ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். என்னென்னமோ சொன்னார். அதெல்லாம் நம்ம ஒரு பெண்ணை வச்சு நான் பேச முடியாது, அவ்வளவுக்கு பேசினார். நான் கூட்டணி வைத்தால் அப்படின்ற வேற இதெல்லாம் சொன்னார். கரெக்டாக உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் அடுத்த நாள் காலையில் கூட்டணியை போட்டார். ஆக மொத்தம் அவருக்கு பிரச்சனை ஸ்வீட் பாக்ஸ். என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு போய் எங்கே வைக்கிறது, அதான் பிரச்சனை. இப்போ எனக்கு கிடைத்த செய்தி அதான் உண்மையும் கூட. ஐயா வந்து ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு போய் வேறு இடத்துல வச்சிடறாராம். அதனாலே அங்கே பிரச்சனை ஆகி அவருடைய மருமகன் ஸ்வீட் பாக்ஸில் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கட்சியை உடச்சி கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பிஜேபியோட கும்பல் வந்து அவங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக இருக்குது. யாருக்கு சப்போர்ட்டாக இருக்குது? அன்புமணிக்கு. சின்னத்தையும் வாங்கி கொடுத்துட்டா. மாம்பழம்ன்றது அவர் உருவாக்கின சின்னம்ங்க. சொல்லப்போனால் அவருக்கு மூத்த மகனே மாம்பழம் தான், 2வது மகன் தான் இந்த மணி, அன்புமணி. மணி துட்டு காசு அவர் தான். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு, மணியே அங்கிட்டு போயிட்டார், அன்புமணி. மாம்பழமும் அந்த போட்டு போயிடுச்சு.
இப்போ ஐயா பாவம் தனிமையில் இருக்கிறார், ரொம்ப கவலையாக இருக்கிறார். இந்த நேரத்தில் ஐயா அமைதியாக ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் திருப்பி வந்துக்கிட்டு அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறோம் அதை ஆரம்பிக்கிறதுனா தேவையில்லாத வேலை. உங்களை சொந்த மகனே உங்களை மதிக்காமல் இப்படி போயிருக்கிறா அப்படின்னா எப்படி? நம்மளே படிச்சிருக்கிறோம், தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு தாயை வேற அடிக்க போகிறாப்புல, தந்தையை வந்து கெட்ட வார்த்தையில் பேசுகிறாப்புல, என்னென்னமோ பண்ணுறாப்புல. ஆனால் இந்த தருணத்தில் உங்கள் யூடியூப் மூலமாக நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களே, நீங்கள் அமைதியாக இருங்கள். ராமதாஸுக்காக நம்ம செல்வ பெருந்தகை வாயை துறக்காம உங்கள் கட்சி வேலையை பாருங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் அக்கா அங்கே இருக்கிறாங்க, யாரு கரூரில் இருப்பாங்க ஒருத்தவங்க, அவங்க வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, இல்லை துப்பு இல்லைன்னா அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. அதெல்லாம் போய் சரி பண்ணு. அதுக்கு வந்து எஸ் பாலாஜி ட்விட் போட்டிருந்தாங்க, வன்னியரசு அவங்க பேசியிருந்தாங்க. இவங்க எல்லாரும் பேசுனதுக்கு இவர் பதில் சொல்லியிருந்தாரு, அறவே கட்டுத்தனமா பேசாதீங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அப்ப விசிகாவை அறவே கட்டுத்தனமா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அறவேக்குன்னா ஒரு முழு வேக்காடு, அவ்வளோதான் மேட்ரு. ரைட்டா? முழு வேக்காடுக்கு தான் தெரியும் இது அறவேக்காடா இல்லை காவேக்காடான்னு. சரிங்களா? இந்த அறவேக்காடு அந்த வேக்காடெல்லாம் தேவையில்லை. நீ முக்காடு போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணாமல் முழுசாக வந்து முக்காடெல்லாம் திறந்துட்டு நேர்மையாக தலித் மக்களுக்காக, நீ ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர், தலித் மக்களுக்காக தலித் சகோதரர்கிட்ட வம்பிழுக்காமல் நேர்மையாக செயல்படுங்கள். நீங்கள் வந்து இருக்கிற இன்னைக்கு பதவின்றது சாதாரண பதவி இல்லை. இன்னைக்கு ஒரு உச்ச அதிகாரம்ங்க. காங்கிரஸ் பதவின்ட்டு சாதாரண நினச்சிக்கிறீங்களா? அந்த பதவியில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. ரைட்டா? அப்போ எல்லாரையும் அரவணைச்சு நீங்கள் போங்க. நம்ம எந்த காலத்துலையும் பாமக கூட சேர முடியாது. இது உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கணும்னு தேவையில்லை. நான் இது ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த பதவியில் இப்போ நான் இருக்கல, இளைஞரணி மாநில செயலர் இருந்தவர் தான் அவர். அவர் முன்னாடியே விசிகால இருந்திருக்காரு அப்படின்னா அவர் கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதால தானே இப்படி சொல்றாரு. அது என்னமோ அவருக்கு வந்து என்னமோ டீலிங் போடுறாருன்னு நினைக்கிறேன். ஐயா ராமதாஸ் இல்லை திமுக கேட்டு டீல் போடுறாருன்னு தெரியல. அதை வந்து டீலை நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டுறேன், ஆனால் என்னென்ன டீலிங் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு, இந்த டீலை வந்து என்ன அப்படின்னு. அதெல்லாம் இப்போ தேவையில்லாத வேலை. நாங்கள் தெளிவாக முடிவு எடுத்துட்டோமுங்க. எங்களுக்கு வகுப்பு எடுக்கிற அளவுக்கு யார் இங்கே வாத்தியார் இல்லை. வாத்தியாருக்கெல்லாம் வாத்தியார் தான் எழுச்சி தமிழர். எப்படி மாஸ்டர் திருமாவளவன்றது ஒரு மாஸ்டர். நீ மாஸ்டருக்கே நீங்கள் படித்த அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த சாதாரண ஒரு 100 மாணவர்கள் நீ ஒரு மாணவன். ரைட்டா? எங்களுக்கே நீ கிளாஸ் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் தேவையில்லாத வெற்றி வேலை. நான் அண்ணன்றாலே கொஞ்சம் மரியாதையாக பேசிக்கிறேன். இதே வேற ஆளாக இருந்தால் நாங்கள் எங்களோட பேச்சு ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும், அவருக்கும் தெரியும். ரைட்டா? அண்ணன் அதெல்லாம் செய்யாதீங்க. தேவையில்லாத வெற்றி வேலை பண்ணாமல் முறையாக நீங்கள் செய்யும்படி மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கேட்ட கேள்விகளுக்கு பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.